ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க கான்செப்ட் மொபைல் அடிக்ஷன். நம்ம ஃபோன்ஸ் வந்துட்டு எக்ஸசிவா கண்ட்ரோலே இல்லாம அதிக நேரத்துக்கு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு மொபைல் அடிக்ஷன். அதாவது மொபைல்ல ரொம்ப வந்துட்டு மூழ்கி இருப்பாங்க. அதுக்கு அடிமையாயிருவாங்க. ஸோ அதான் வந்துட்டு மொபைல் அடிக்ஷன். ஸோ இந்த மொபைல் அடிக்ஷன் வந்துட்டு நம்மளோட ஓவராலா மென்டல் ஹெல்த்த கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். நம்ம தூக்கத்த அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம சுத்தி உள்ள மக்கள்ட்ட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சிருப்போம் இல்லையா? அதையுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பிரெயின்ல வந்துட்டு டோபமைன் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஹார்மோன் வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும். அது அந்த டோபமைனுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஃபீல் குட் ஹார்மோன். அப்போ வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். அந்த ப்ளஷர், ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்டின்னா, நம்ம வந்துட்டு ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இவங்க கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வந்துச்சா? லைக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? ஃபாலோவர்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத வந்து நெனச்சு நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி திரும்ப திரும்ப நம்ம ஃபோன வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ இந்த ஹேபிட் வந்துட்டு ரொம்ப எக்ஸசிவா வந்துட்டு போக ஆரம்பிச்சுரும். ஸோ இப்படி இருக்கனால நம்ம எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் நம்மளால வச்சுக்கவே முடியாது. ஃபோக்கஸ்டா இருக்கவே முடியாது. ரொம்ப நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவோம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழுசா நம்ம முடிக்க முடியாது. இப்போ லைக் ஒரு ஹோம் ஒர்க் இருக்கு, வேற ஏதாச்சும் ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னா, அத நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம முடிக்கவே முடியாது. ஸோ அரைகுறையா தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ இப்படி வந்துட்டு மொபைலுக்கு அடிக்ட்டா இருக்கிறவங்க, அவங்க கையில இப்போ மொபைல் இல்ல அப்படின்னா, ரொம்பவே வந்துட்டு ஆங்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. கையெல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சுரும். ஃபோன் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ இந்த மொபைல் அடிக்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நம்ம ஓவர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு ஐ ப்ராப்ளம்ஸ் ஓகேவா? கண் எரிச்சல் ஆகும். அப்புறம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வரும். கண்ணுல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்துட்டு ஹெட்டேக்ஸ் தலைவலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்துட்டு போஸ்டர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு சில பேர் வந்துட்டு ஒழுங்கான சிட்டிங்ல உட்காந்து நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ ரொம்ப இப்படி குனிஞ்சுக்கிட்டு, படுத்துக்கிட்டே நம்ம பார்க்குறது. ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம கரெக்டாமே நம்ம ஒரு போஸ்டர்ல இல்ல, கரெக்டான சிட்டிங்ல எதுவுமே இல்லன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய வந்துட்டு பாடி ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அந்த ஃபோன்லயே நம்ம வந்துட்டு மூழ்கிறனால, சுத்தி உள்ள மக்கள் அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் முகத்துக்கு முகம் பார்த்து நம்ம பேசுறது ரொம்ப நம்மளுக்கு கம்மியாயிரும். அப்புறம் வந்துட்டு எமோஷனல் கனெக்ஷனுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பா வெளிய வரணும் அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு ஸ்க்ரீன் டைம் அதாவது ஃபோன் யூஸ் பண்றத கம்மி பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு அ எல்லா ஃபோனோட செட்டிங்ஸ்லயும் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, மோர் தென் 6 ஹவர்ஸ் நமக்கு ஸ்க்ரீன் டைம் காட்டும். ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு 1 ஹவர் நம்ம மட்டும் நம்ம யூஸ் பண்ற மாரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, ஸோ அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 5 ஹவர்ஸ் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4 ஹவர்ஸ், அப்புறம் 3 அப்டியே வந்துட்டு ரொம்ப அப்டியே கம்மி பண்ணிட்டே போணும். ஸோ இதான் வந்துட்டு ஓவராலா மொபைல் அடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஆர் டெர்ம்ஸ் பத்தி பார்க்கலாம்.